அருமையான தேவஜனமே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவனை கொடுத்தபடினால் தேவனை என்னுடைய சோதரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை பற்றி கவனிக்கலாம். நேற்றைய தினம் கிடைத்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளே 2 வார்த்தைகள் இருக்கிறது, 2 வசனம். அதை பற்றி முதலாவது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். படிங்க. யோபுவின் புத்தகம் 17 அதிகாரம் 3வது வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக் கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இன்னொரு வாட்டி நான் படி சொல்றேன், கவனிங்க. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக் கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யோபு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நாளிலே நீங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை முன்வைத்து உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறதான விடுதலைகளை கட்டளையிடுகிறேன். அருமையான தேவஜனமே, தேவரீர் படிங்க அந்த வசனத்தை. தேவரீர் என் காரியத்தை என்னோட காரியத்தை, என்னோட விஷயத்தை உன் மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுகிறார். எனக்காக நீ பிணைப்பட வேண்டும், வேற யாரும் எனக்கு இல்லை. யோகுக்கு இருந்த எல்லா நன்மைகளும் யோகுவுக்கு போய்விட்டது. என் விஷயத்தை எல்லாம் உங்க மேல போட்டுக்கிறங்க, எனக்காக பிணைப்படுகிறதுக்கு யாருமே இல்லை. நான் என்ன செய்வதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜாதி எனக்கு இல்லை, ஜனங்கள் எனக்கு இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தனித்து நிற்கிறேன். என் விஷயத்தை நீ மேல் போட்டுக் கொள்ளும், என் காரியத்தை நீ மேல் போட்டுக் கொள்ளும். எனக்காக நீ பிணைப்பட வேண்டும் ராஜா. எனக்காக பிணைப்படுவதற்கு வேறு யாருமே இல்லையே. நான் தனித்தவனாயிருக்கிறேன், ஒருவனாயிருக்கிறேன். இந்த பூமியிலே உண்மை இல்லாமல் எனக்கு வேறு தேவர்கள் இல்லை. உண்மை இல்லாமல் எனக்கு உண்மையானவர்கள் ஒருவரும் இல்லை. என் விஷயங்களை உன் மேலே போட்டுக்கொண்டு எனக்காக நீர்தான் பிணைப்பட வேண்டும், ஒழிய யாரும் இல்லை. காரணம் என்ன? சாத்தானானவன் யோபை குலைக்கும்படி தேவனிடத்திலேயே அனுமதி கேட்டுக்கொண்டான். அப்படியானால் அவனை ஜெயிப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. யோபை சோதிப்பதற்காக அவன் தேவனிடத்திலேயே அனுமதி கேட்டான். அப்படியானால் இந்த விஷயத்திலே தேவன் தான் பிணைப்பட வேண்டும். யோபுடைய விஷயத்தை தேவன் தான் தம் மீது போட்டுக்கொள்ள வேண்டும். வேறு யாரும் அதை செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. நீரே என் தோழன், நீதான் என் பிரச்சனையை மேல போட்டுக்கணும், என் பிரச்சனையை பொறுப்பெடுக்கணும். என்னை யாராலும் விடுவிக்க முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. நீங்க காரணம் என்ன? அனுமதி கேட்டு சாத்தானாலும் யோபை உடைத்து எடுக்கிறான். இந்த விஷயத்தை யோபுவாலே தாங்க முடியவில்லை. நீங்க தான் என் விஷயத்தை உங்க மேல போட்டுக்கணும், வேற யாரும் தொட முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான். பாருங்கள், தேவனை உண்மையா நேசித்ததான யோபுவுக்கு சத்துருவால் வருகிற பிரச்சனைகளை பாருங்கள். சத்துருவால் வருகிற பிரச்சனைகளை பாருங்கள். ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். யோபை உடைத்து போகிறான், யோபை நெசக்குகிறான், சொறி குடிக்க வைக்கிறான். அவன் பிள்ளைகள் போய்விட்டது, மனைவி போய்விட்டான். அருமையானுடைய ஆடு மாடு கோழி ஒட்டகம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிந்து போனது. வேலையாட்கள் அகன்று போய்விட்டார்கள். இவற்றை ஒருவனும் இல்லை, ஒருவன் மாத்திரம், அவன் மாத்திரமே உண்டு. அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். என் விஷயத்தை உண்மையிலே போட்டுக்கொண்டு எனக்காக நீங்க தான் நினைப்படைய ஒழிய வேறு யாரும் இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. எந்த மனிதனை கிட்ட நெருங்க மாட்டான். என்னை விட்டு அகன்று போகிறார்கள். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, என்னை ஏற்பார் யாரும் இல்லை, என்னை சேர்ப்பார் யாரும் இல்லை. ஒருவனும் என்னிடத்தை நெருங்க இயலாதபடி விலகி போய்விட்டார்கள். என் காரியத்தை, என் விஷயத்தை உன் மேலே போட்டுக் கொள்ள வேண்டும். நீதான் எனக்கு வழக்காரியா இருக்கிறார், நீதான் எனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும்.
நீதான் எனக்காக பரிந்து பேச வேண்டும், நீதான் என் சத்துருவை அகன்று போக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். யோபுவை சாதி குறைத்திருக்கிறார். அருமையானவரே, யாரெல்லாம் உண்மையாக தேவனை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்கிறார்களோ, யாரெல்லாம் பிரமாணங்களை கை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் சோதனைகள் வரும், அவர்கள் தான் தனிமைப்படுத்தப்படுவார்கள். என் வாழ்க்கையை அனுபவித்து சொல்கிறேன். தேவனுடைய பிரமாணங்களை முழுமையாக கை கொண்டதினால் எனக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போய்விட்டது. உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் ஒருவர்தான் தஞ்சம். நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளும் மத்தியிலும் கூட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக பூர்ண சமாதானத்தோடு கூட தங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். உங்க குடும்பங்களிலே பிரச்சனையா? அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் போராட்டங்கள் வருகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நிந்தை வருகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் உபத்திரவங்கள் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற சகோதரே சகோதரி, உனக்குத்தான் இந்த போராட்டம் வருணே ஒழிய சாத்தானோடு கூட இணைந்து போகிறவன், பாவங்களோடு கூட இணைந்து போகிறவனுக்கு விதமான சோதனை வராது. அவன் கல்லனை கண்டால் கல்லனோடு சேர்ந்து கொள்வான், வசனம் இருக்கிறது. வேசியை கண்டால் வேசியோடு சேர்ந்து கொள்வான். அருமையான பொய்யர்களுக்கு கண்டால் பொய்யர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு என்ன போல வாழ்கிறவளா, இது போல பிரமாண கை கொண்டு வாழுங்கள். ஒரு போராட்டம் இருக்கும், ஆனாலும் ஒரு நாள் உண்டு, உன் காரியத்தை தேவன் தம்பீது போட்டுக் கொள்வார். உனக்காக தேவனே பிணைப்படும் காலம் வரும், அப்போது உனக்கு ஜெயம் தேவனாண்டு வந்துவிடும். ஒரு மனிதனும் தன் நெஞ்சை நிமிர்த்தவே முடியாது. என்னாலதான் வாழ்வடைந்தான், என்னாலதான் விடுவிக்கப்பட்டான் அப்படி ஒரு மனிதனும் சொல்லத்தக்கவன் இல்லை. தேவனே உன் பிரச்சனைகளை மேல் போட்டுக்கொண்டு உனக்காக வழக்காடி உனக்கு ஜெயத்தை தருவார். உன்னை ஆண்டு கொண்ட சத்துருவை தேவனை அகன்று போக என்று கட்டளையிடுவார். உனக்கு ஜெயம் கிடைக்கும். அதுவரையிலும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கும், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்வாயானால் பாக்கியம் இருக்கும். பாக்கியம் கிடைக்கும். மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லது. மனிதனை நம்புங்கள், மனுஷிகளை நம்புங்கள் அப்படி என்று சொல்லவில்லை. மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், தேவன் பேரில் பற்றுதலா இருப்பது நல்லது. ஒரு மனுஷியை நம்புவதை பார்க்கிறோம், ஆண்டவராய் தேவனை பற்றி இருப்பதே நல்லது. அவர்தான் உன் பிரச்சனைகளை தன் மீது போட்டுக் கொள்ள முடியும். தேவனை உண்மையா நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் பிரச்சனையை அவர்தான் மேலே போட்டுக் கொள்வார். எந்த மனிதனும் உன் பிரச்சனையை மேலே போட்டுக் கொள்ள மாட்டான். உன்னை விட்டு அகன்று போய்விடுவார்கள், உன்னை நிந்திப்பார்கள், உன்னை பரியாசம் செய்வார்கள், உன்னை அவமதிப்பார்கள், உன் கிட்ட நெருங்காமல் விலகி போய் விடுவார்கள். உன் அப்பம் புசித்தவன் உனக்கு தன் குதிங்காலை தூக்குவான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி தேவன் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்பது இந்த வார்த்தையின் அர்த்தமாயிருக்கிறது. அருமையானவர்களே, உன் நடையை காத்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அடிச்சோடை பின்பற்றி போங்கள். போராட்டம் உண்டு உலகத்திலே. நம்மை பார்த்து பயந்தவர்கள் நமக்கு உண்டே இருந்து தன் தலையை துருக்குவார்கள். ஆனாலும் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு உன் காலில் விழுந்து எழுதுகிற புழுதியை நக்கும் காலம் வரும். அதுவரை தேவ சமத்தில் காத்திருப்பாயாக. தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்களோடு பண்ணின வாக்கு தத்தத்தை விட்டு விலகவும் மாட்டார். வாக்கு பண்ணின வார்த்தையை உங்களை விட்டு விலக்கவும் மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உன் மீது தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்தி கொண்டு செல்லும்படி தேவன் உதவி செய்வார். ஒரு நாள்
நான் தூத்துக்குடி மாவட்டத்துல 89வது வருஷம் என்னோட சென்ட்ரல் பாஸ்டர் என்னை பார்த்து கொண்டே வருகிறார். நான் அவரை பார்த்து ரிவர்ஸ்ல வருகிறேன். அங்க தண்ணீர் போவதற்காக பெரிய கால்வாய் இருக்கு. அதனால நான் அந்த கால்வாயை பார்க்கவில்லை. கடந்து போக படகை போட்டிருக்கிறார்கள். அதை கவனிக்காமல் அப்படியே வருகிறேன். நான் விழுந்து விடுவேன் தெரிந்துதான் அதை தாமல் அப்படியே இருந்தார். ஆனால் கால்வாயை நான் தாண்டி வந்துவிட்டேன். ரிவர்ஸ்லயே வந்து தாண்டி வந்துவிட்டேன். வந்த குனிந்து பார்த்தா இவ்வளவு கால்வா. இதுல விழுந்தால் கண்டிப்பா எனக்கு சரியான அடி விழுந்திருக்கும். அவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். இதுதான் உன் கால் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை கொண்டு வந்து ஏந்திக் கொள்வார். என்னை கரையிலே கொண்டு வந்து விட்டார்கள். இது போன்ற அநேக விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம். முதலூர், நான் தூத்துக்குடி மாவட்டத்திலே முதலூர் என்கிற இடம் இருக்கிறது. அந்த இடத்துல பக்கத்திலே அன்பின் நகரம். அந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு உடனே நான் வர வேண்டியிருந்தது. 11:45 பஸ் இருக்கு. அதை விட்டா 2:30 மணிக்கு மேல்தான் பஸ் இருக்கிறது. அருமையானவர்களே, பஸ் நான் கிட்ட வரும் பஸ் வேகமாக கொண்டு போய் விட்டார்கள். அப்ப நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் பாசிட்ட சொல்றேன். வேண்டாம், அப்படியே நடந்து 1.5 கிலோமீட்டர் நடக்கணும், குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டர். அப்படி நடந்து வரும்போது வயிற்று வலி தாங்க முடியவில்லை. இங்கே அங்க பாம்பு நடமாட்டங்கள் ஜாஸ்தி. இங்கெல்லாம் படுத்துக்கொள்ளலாம், செத்தாலும் பரவாயில்லை. படுக்க நினைக்கும் போது எனக்கு பின் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த ரோட்ல வேற யாருமே இல்லை. நான் ஒருவர் மாத்திரம் நான் நடந்து வருகிறேன். அருமையானே, தெய்வ மனிதனாகி இருதயராஜே என்ற சத்தம் கேட்டது. எவ்வளவு மரியாதை கொடுத்த நம்மளை யாரு கூப்பிட போறாங்க? நான் பாட்டு கேர்லெஸ்ஸா போயிட்டே இருக்கேன். மறுபடியும் சவுண்ட் கேட்டது, தெய்வ மனிதனாகி இருதயராஜே. இந்த மாதிரி 3-4 முறை சத்தம் கேட்டது. நம்மளை விட மரியாதை கொடுத்து யார் கூப்பிடுறோம்? அருமையானவரை திரும்பி பார்த்தார். 2 தேவ தூதர்கள் என் வலது பாசத்தில் இடது பாசத்தில் வந்திருக்கிறார். இது சர்வலம் தேவன் சாட்சியா இருக்கிறார். வந்து என் 2 கரங்களை ஒருவர், இந்த கரங்களை ஒருவர் பிடித்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரம் நடந்து வந்தேன். என் வயிற்று வலி போய்விட்டது. அல்லேலூயா. வயிற்று வலி, மரண வேதனை என்னை விட்டு போய்விட்டது. வயிற்று வலினா என்னங்க? பாசி, ஏற்கனவே 3 நாள் பாசியில இருக்கிறேன். இந்த காரமான சாப்பாடு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டேன். அந்த ஊர் சாம்பார் நல்லா வைப்பாங்க. அது சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வந்துட்டு, வேற வயிற்று வலி எதுவும் இல்லை. ஆனால் அவள் கொஞ்சம் தூரம் என்னோட வந்து இந்த பஸ் ஸ்டாப்பிங் வரல வந்தார்கள். அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். வயிற்று வலி என்ன போய் பஸ் வந்த உடனே நான் 7 முறையில் அங்க இருந்தார்கள். யாருடைய கண்களுக்கு அவர்களை தெரியாது, என் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். பஸ்ஸில் ஏறி இந்த பிறகு ஒருவர் எனக்கு எழுதி இடம் கொடுத்தார். அதுவும் தேவ சித்தம் தான். உடனே அதில் உட்கார்ந்து கொண்டேன். டிக்கெட் வாங்கி கொண்டு எங்க ஊருக்கு வந்தேன். நான் சேர்த்து அருமையானவரே, எந்த தேவ தூதர்கள் என்னை பஸ்ஸில் 7 முறையிலும் என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தார்களோ அதே தேவ தூதர்கள் நாசிரியத்து பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் யாருக்கு தெரியாது. ஏன்னா வந்து பஸ் இறங்கினோடனே அதே 2 பேர் என் கிட்டே வந்து நின்று, வந்து விட்டாயா அப்படின்னு என்னை மறுபடியும் என்னை கூட்டி சென்றார்கள். நான் இருக்கும் இடத்தை. இப்படிதான் தேவன் செய்வார். இருக்கிறவராக இருப்பார். உன் பாதம் கல்லிடராதபடிக்கு தேவன் தாம் தூதரை கொண்டு ஏந்திக் கொள்வார்கள். அருமையானவர்களே, ஒரு நேரம் கடந்து வரும்போது சாத்தானானவன் இடதுபுறமான செட்டையை வைத்து ஓங்கி என்னை அடித்து விட்டான். நான் கீழே விழுந்து விட்டேன். அதுக்குள்ளே யாரும் இல்லாத இடத்துல 200க்கு மேற்பட்ட தேவ தூதர்கள் வந்து விட்டார்கள். மின்னல் வேகத்துல வந்து விட்டார்கள். அவனை ஓட ஓட அடித்த எல்லாருமே அடிச்சுட்டான். கட்டையெல்லாம் பிரிந்து அவன் ஓடுகிறான். ஆனால் அவனுக்கு விடவில்லை. அடிக்கிறார்கள். அவனை துன்பு கதவுகளாம் அடி, சரியான அடி அடிக்கிறார்கள் கம்பவை. புரியுதுங்களா? 4 தேவதூத இடத்துல வந்து என்னை தூக்கி விட்டு என்னை ஆசுவாசப்படுத்தி என் புலியெல்லாம் குறைச்சு விட்டு என்னை கொண்டு இருப்பிடத்தில் விட்டார்கள். இது தேவன் நீதி. அருமையான தேவ மனுஷர்களே, நம்மை தேவன் அழைத்தால் அவர் நம்மை பாதுகாப்பான். மனிதனை நம்பி நான் வாழ்கிறவன் அல்ல. மனிதனை நம்பி நான் வாழ்கிறவன் அல்ல. இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையானவரே, தேவன் என்னை எங்கே கொண்டு போவாரு எனக்கு தெரியாது. அவர் எங்கே போனாலும் அவர் பின்னே நான் போய்விடுவேன். எங்கே போனாலும் அவர் பின்னே நான் போய்விடுவேன். எனக்கு பாரமா இருக்கின்ற பொறுப்பு இருந்தால் என்னால் முடிந்தால் கொண்டு போவேன். இல்லாவிட்டால் இங்கே யாருக்கு கொடுத்து விடுவேன். நான் எங்கே செல்ல வேண்டுமோ
அந்த இடத்துக்கு போய் அங்க போனா தேவன் தருவார். அருமையானவர்களே, என்னோட அழைப்பு அப்படிதான். யார் இடத்துல நெருங்கி பழகுவதே இல்லை. தேவன் நமக்கு போதும். இங்க இருந்து தேவன் எங்க கொண்டு போவாரோ தெரியாது. உடனே நான் அங்க போய் விடுவேன். வெந்தாய்கள் தான் ஒரு தையல் மிஷின் இருக்கிறது, கொஞ்சம் திருச்சி, இந்த வாஷிங் மிஷின் அது ஒரு ரிப்பேர் ஆயிருக்கு, 2-3 ஃபேன் இருக்கு, சீலிங் ஃபேன் இருக்கு, 2 பீரோ கிடக்கு, அவ்வளவுதான். துணிகள் தான் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நான் அங்க போயிருந்தேன். அருமையானவர்களே, தேவன் நம்மை கைவிட மாட்டான். உன்னோடு கூட வாக்கு பண்ணின தேவன் அவருடைய வார்த்தையை உன்னைக்கு விளக்கவும் மாட்டார். அவர் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன்றும் இருக்கிறது. தேவத்திலேயே உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு அவருக்கு உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் விஷயத்தை, உன் காரியங்களை அவர் மேல் போட்டுக் கொள்கிறார். சத்துருனை வதிக்கலாம், உன் ஜனங்களை எல்லாம் உனக்குமாய் தூண்டிவிடலாம், ஏதேனும் பண்ணுவார்கள், பரியாசம் செய்வார்கள். பயப்படாதீங்கள். தேவனோடு கூட இவனை காலம் பிடித்து வழி நடத்த அவர் வல்லவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அருமையான தேவ ஜனமே, அவரை பற்றி கொண்டு வாழுங்கள். அவர் கைவிடவே மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், மாறவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு சினிமாக்காரன் கவிதை செய்கிறான். என்ன கவிதை? வானம் மாறி மனிதன் மாறிவிட்டார். அது பாடின வருத்தப்படுவீங்க. மனிதன் மாறிவிட்டார், ஓ மதத்தில் ஏறிவிட்டார், அப்படிலாம் இருக்காது. அருமையானவர்களே, இந்த பாட்டு நான் ட்ரெயின்ல பாடுவேன். எல்லாரும் பார்ப்பாங்க. அருமையான தேவன் நம்மை, மனிதன் மாறி போகலாம், உன்னை அழைத்த தேவன் மாறி போக மாட்டார். அவர் உனக்கு வேலை தந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வார், உன்னை தைரியப்படுத்துவார். நம்முடைய பரிசுத்தவான் தைரியப்படுத்திய தேவன் உன்னை தைரியப்படுத்துவார். ஆனால் ஒரு செய்ய வேண்டியது என்ன? தேவ பிரமாணங்களை கை கொள்ளும். இதனுக்குள்ள யாரும் நீ இச்சிக்க கூடாது. என் வாழ்க்கையில் இதுதான். இதனுக்குள்ள யாரும் நீ இச்சித்ததில்லை. ஆண்டவர் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளு. ஒரு பொருள் வாங்க ஜபிக்கணும், காத்திருக்கேன். அருமையானவர்களே, இதனுக்குள்ளதை யாதொன்றையும் இச்சையால் இருக்க வாழ நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்களோடு வாக்கு பண்ணின தேவன் அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் ஓடி ஒழிந்து கொள்கிற தேவன் உங்களுக்கு பின்னே வருவார், உங்களுக்கு முன்னே போவார். ஒரு வசனம் இருக்கிறது, தேவன் நமக்கு முன்பே செல்வார், அவருடைய மகிமையை நமக்கு பின்பே வைத்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பே செல்வார் வழிகாட்டியாக. அவருடைய மகிமையை நமக்கு பின்னே வைத்து நம்மை பாதுகாக்கும். மகிமை நம்மை பின்தொடரும், ஆனால் நாம் தேவனை பின்தொடர்கிறேன். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எடுத்து அவைகளை பேசிக்கொண்டு ஆண்டவரை நம்புங்கள். உனக்குங்க மேகம் போகிறது பாருங்கள், அவர் பின்னே போங்கள், அவருடைய வழி நடத்துவார். அவருடைய மகிமையை உன் பின்னே வைத்திருக்கிறார். மகிமை உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வரும். அது ஒன்றும் உனக்கு தீங்கானதாக பாதுகாக்கும். பேய் பிடித்தவர்கள் விட்டு அகன்று போவார். புரிஞ்சுங்களா? எந்த பொல்லாத ஆவிகள்லாம் யாருக்குள்ள இருக்கோ அவங்களெல்லாம் உன்னை விட்டு அகன்று போயிடுவாங்க. உன் பேரை தூஷிப்பாங்க, உன் பேர்ல அபாண்ட பழிய சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? உங்களை பழிக்காரர்கள் ஆக்குவாங்க. அவளுக்குள்ள இருக்கிற பொல்லாப்பு அதுதான், அவளுக்குள்ள இருக்கிற சாபம் அதுதான். அவர்களை நமக்கு விரோதமாய் தூண்டுவான். அவன் நமக்கு விரோதமாய் எழுந்தி பாம்பு சர்ப்பத்தை போல விஷத்தை ஊதுவார்கள். அது உன்னை சேதப்படுத்தாது. ஆண்டவராகிய தேவன் உன்னை விளக்கி காத்து வழிநடத்துவார். பிழைத்துள்ளார். இன்னொரு வசனம் படிக்க கேட்கிறாங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உங்களுடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். யார் சொல்லுகிற வார்த்தை? தாவீது சொல்லுகிறார். எந்த சத்துருக்களின் கைக்கும் விடுதலையாக்கவும் தேவனால முடியும். சவுலுடைய கைக்கு தாவீதை விலக்கி ரட்சித்தார். சவுல் மாண்டு போனார். அருமையான தேவ ஜனமே, நம்மையும் எல்லா சத்துருக்களின் கரங்களுக்கும் விலக்கி நம்மை காப்பார். அவர்களை கைவிடுவார்கள்.
தேவன் அவர்களை கைவிடுவார். அவர்கள் நான்கு கொண்டு சாவார்கள். இல்லாவிட்டால் ஒன்றுமில்லாமலே போவார்கள். எல்லா இடங்களிலும் சென்று என் பெயரை கெடுக்கிறவர்களை எனக்கு தெரியும். நான் சொந்தங்களை நம்பி வாழ்கிறவன் அல்ல, என்னை அழைத்த தேவனை நம்பி வாழ்கிறவன். நான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது தேவனுடைய சார்பில் எங்க அம்மா மீன் கழுவிட்டு இருக்கும் போது நான் பிறந்தவன். தேவனுடைய சார்பிலே வெளியேறினவன். அருமையானவர்களே, வலி வேதனை இருந்தாலும் தேவனுடைய சார்பிலே இதுவரையிலே நான் வெளியில வந்துவிட்டேன். ரவசூனவன் நீதி எடுத்தார்கள். கோடி கூட என் கருத்தை சுற்றவில்லை. தேவனை எனக்கு முன்பா இருந்து அவர் கருத்துல ஏந்தி கொண்டார். எந்த பாதிப்பு என்னிடத்தில் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒருவரை தெரிந்து கொண்டால் அவனை தேவன் பிறக்கும் போதே உன்னை காத்துக் கொள்வார். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா கொண்டு இருப்பார். அந்த தேவன் இந்த சதா காலங்களில் தேவன் அவரே உங்களுக்கு தேவனாயிருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை வழி நடத்துவார். அப்ப பிறக்கிறது ஒண்ணுமே தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார். இந்த இருதயராஜின் பேரை நான் பிறக்கிறது ஒண்ணுமே வைத்தாச்சு. இந்த பெயரை மாற்ற வேண்டும் சொன்னார்கள். என் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது தேவனை எனக்கு சொல்லிவிட்டார். என் பெயரை நான் பிறப்பதற்கு முன்பே எனக்கு பெயர் வைத்து விட்டார்கள். வயிற்றில் இருக்கிறது ஆனா பெண்ணா கூட தெரியாது. ஆனா இருதயராஜ் என்ற பெயர் வைத்து விட்டார்கள். ஆனாக பிறந்தேன். என் பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதாக தேவன் எனக்கு சொல்லிவிட்டார். இந்த பெயரை நான் மாற்றவே மாற்றேன். ஆமென். பெயர் மாற்றம் தேவையில்லை. வாழ்வோ சாவோ இதே பெயரில் நான் வாழ்ந்து சாவேன். தேவன் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார். படிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் நியாயாதிபதியாய் தேவனாகிய தேவ சர்வ வல்லவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி எனக்காக தேவன் வழக்காடுவார். நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. நான் உன்னுடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. சவுலுடைய கைக்கு தாவீதை விடுதலையாக்கி காத்தார். சொல்லுங்களா? தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். நன்றாக ஜாதி கொடுமைகளை நாங்கள் அனுபவித்தவர்கள். புரியுதுங்களா? ஜாதி வெறி பிடித்தவர்கள் எங்களை தாக்கினது என்பது தெரியும். தேவன் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். யார் இடத்துல பழக நான் முதல் அவர்கள் என்ன ஜாதி என்றுதான் பார்த்தேன். யார் இடத்துல எப்படி பழக வேணும், யார் இடத்துல எப்படி பேச வேணும், அவருடைய குலதெய்வம் யார், எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியும். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்வாயாக. தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்வாயாக. அவர் உன் விஷயத்தை மேலே போட்டுக் கொள்வார். அவர் மேலே அவர் உனக்கு சகாயம் செய்வார், விடுதலை தருவார். என் வாழ்க்கையில் அதுதான். நம்ம எல்லா இடங்கள்ல கொண்டு போய் எனக்கு உங்களை பத்தி அவன் அப்படி பேசினா, உங்களை பத்தி இப்படி பேசினா, நான் யாரை பத்தி போய் பொழுகி கொண்டாடுகிறார்கள். நான் யாரையும் நம்புவதில்லை. என்னை அழைத்த தேவன், என் தாயின் வயிற்றிலிருந்து வேறு பிரித்த தேவன், தாயின் வயிற்றில் சுகபலத்தோடு என்னை காத்த தேவன் என்னை விடுவிக்கவும் வல்லவராயிருக்கிறார். யார் போனா என்னையா? ஆண்டவர் ஒருவர் போதும். தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட வேண்டாம். நான் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. என் முகத்தை நான் கற்பாறையை தோன்று மாற்றி சொல்லுவேன். துப்புறீங்களா? துதிப்போம். அடிக்கிறீங்களா? அடிப்போங்க. காரணம் என்ன? என் தேவன் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும். என் சிலுவையை நான் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றினால் போதும். ஒரு வார்த்தைகளை கை கொண்டு வாழ்ந்தால் போதும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். இல்லையா? தேவ ஜனனே, நீங்க எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர். ஒரு பாட்டுக்காரர் பாடுகிறார், எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. புரியுதுங்களா? எந்த நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கால் உன்னை வெறுக்காதவர் தேவன் தான். வறுமையில் இருக்கிறாயா? வியாதியில் இருக்கிறாயா? கண்ணீரில் இருக்கிறாயா? தனிநீர வேதனை கண்ணீர் இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் தேவனை பாருங்கள். உன்னை ஆண்டு கொண்ட சத்துருக்கள் உங்களை விட்டு அகன்று போவார்கள். ஜெயம் அவனுக்கு பிறக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லுகிறேன். தேவன் உன்னை கைவிட மாட்டார். உன்னோடு பண்ணின வாக்குத்தங்களை நம்புங்கள். வாக்குத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க.
அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள், இவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள், ஓடாதீங்க. ஆண்டவர் வார்த்தை தீர்க்கதரிசனம் இந்த பைபிள்ல இருக்கு பாருங்க. 3000க்கு மேற்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் 1200 பிரமாணங்கள் இருக்கு. 23 பிரமாணம், 623 பிரமாணங்கள் இருக்கு. 623 பிரமாணங்கள் இருக்கு. விவாகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 பிரமாணங்களை சேர்த்து சொல்கிறேன். அருமையானவர்களே, இவைகளை கை கொள்ளுங்கள். அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், இந்த அம்மா தீர்க்கதரிசனம் சொன்னாலும் போகாதீங்க. ஆனா ஆண்டவர் வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசியுங்கள். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் நம்மோடு கூட இந்த வழி நடத்துவார். எனக்கு நமக்கு தீங்கு செய்தார்களா, அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆண்டவர் அது எல்லாம் மனதில் வைத்துக் கொள்வார். உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் எல்லாம் எந்த விதத்தை கொண்டு தீங்கு செய்தார்களோ, மாந்திரிகம் பண்ணினார்களா, வெளி சூன்யம் வைத்தார்களா, எதா இருந்தாலும் சரி, அது ஆணுடைய பார்வையில அப்படியே இருக்கும். நமக்கு தீங்கு செய்தவருடைய மனதிலே அப்படியே இருக்கும். ஆணும் வரும்போது அதை தேவன் வழக்காடுவார். அவர்களால் பதில் சொல்லவே முடியாது. அவர்கள் மாண்டு மடிந்து போவார்கள். இந்த பூமியிலே அலைந்து திரிவார்கள். ஏற்கனவே ஏகப்பட்ட கோடி 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 ஆவிகள் பூமியில் அலைந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவனே செத்து போய் பூமியில் அலைகிறான். பரலோகத்துக்கு போகலையே. ஏன் ரட்சிப்பு இல்லை. செத்த இடத்தையும் வாழ்ந்த இடத்துல தான் இருப்பார். அப்படியே அலைந்து தெரிந்து கொண்டே இருப்பார். அது உங்க கண்களுக்கு தெரியாது. நிறைய இடத்துல பார்க்க அருமையானவர்களே, தேவனை நம்பி வாழுங்கள். ஊழியக்காரர்களுக்குள்ள பிரச்சனைகள் பாருங்கள். கிறிஸ்தவத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு விரோதமா இருக்கிறான். ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனா இருக்கிறான். ஒரு ஊழியக்காரன் பேர் இன்னொரு ஊழியக்காரன் இருக்கிறான். கலை கருவம் அதிகம் எடுத்து அவருக்கு ரொம்ப கிரியை செய்கிறார். அருமையானவர்கள் எல்லாம் யாரு? சாத்தானுடைய தூதுவர்கள், சாத்தானுடைய ஆவி பிடித்தவர்கள். தேவன் அன்பா இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியார். தேவன் அன்பு அவர்கள் இல்லை. அகமாவக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் போக மாட்டார்கள். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் பரலோகத்துக்கு போக மாட்டார். டிஜிஎஸ் ஐயா பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் யாரையும் குறை சொல்லவே மாட்டார். டிஜிஎஸ் ஐயா யாரையுமே குறை சொல்ல மாட்டார். அப்படியான்னு கேட்டுக்கொள்வார். யாரையும் குறை சொல்ல மாட்டார். ஆண்டவர் மட்டும் பார்த்து கொண்டு வருவார். இந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவன் பாவம் அவனுக்கு, அவங்க பாவம் அவனுக்கு. இன்னைக்கு தப்பிவிடா. பணம் இருக்கு, ஊழியத்துல கிறிஸ்தாவம் இருக்கு, அகமாதனத்துல பேசலாம், அகமாதனத்தில் நடந்து கொள்ளலாம். அவர் பரலோகத்துக்கு போகவே மாட்டார். தெரியுதுங்களா? எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் நமக்கு உண்டதான் பெரியவன். ஆனா சாத்தானுக்கு உண்டு அவன் ஒண்ணுமே இல்லை. உலகத்தால் மெட்ராஸ் சொல்லுவாங்க, ஜிஜிபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளு. அப்ப அவன் சாத்தானுடைய ஆளுகையில இருக்கிறான். ஊழியக்காரன் சாத்தானுடைய ஆளுகையில இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு கெடுதல் சென்றா சாத்தானுடைய ஆளுகையில இருக்கான். ஜீசஸ் ஒரு நாள் யாரை குறித்து யாரு குறை சொன்னாலும் அப்படியா வந்து போய்விடுவார். யாரையும் அவர் குறை சொல்லவே மாட்டார். புரிந்தா நில்லுங்க, ஏன்னா வேற எதனா பாருங்க சொல்லிட்டு போயிடுங்க. புரியுதுங்களா? அப்படிதான் செய்வார். அருமையானவர்களே, இந்த நல்ல பண்புகளை நல்ல தேவ மனுஷங்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? கெட்டவைகளை நாம் கற்றுக்கொள்ளவே இருக்கிறார். நல்ல பண்பு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. 623 பிரமாணங்கள் இருக்கிறது. 3000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அருமையா தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. 1000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதான் இந்த வேதம். புத்தக சுருள் நம்ம கையில இருந்தது. இது புத்தகமா அடித்து நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாமே இருக்கு. அவங்க தீர்க்க சொல்லுவாங்க, இவங்க தீர்க்க சொல்லாம ஓடாதீங்க. இருக்கிற இடத்துல தேவனை தேடுங்கள். 2-3 பேர் அவருடைய நாமத்தில் எங்க கூடினாலும் அவர் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறது. நம்புங்கள். தேவராஜ் இந்த பூமியில இருக்கிறது. எடுபட்டு போகவில்லை. நம் பிழைகளை உணர வேண்டும். நான் அதமானேன், மக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய தேவனே, என் எஜமானனே, மக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்
என்று மட்டும் உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட தேவனத்தை அறிவித்தாயானால் உன் எல்லா அகம்பாவம் உன்னையும் அகன்று போக பண்ணுவார். இன்றைய அகன்று போக பண்ணுவார். அவமானங்களை விட்டு அகன்று போக பண்ணுவார். நான்கு கொண்டு செத்து விடலாம் என்று 2 வாரங்களுக்கு முன்பே சொன்னாயே, பேனை பார்த்து உன் நிந்தையை தேவனை விட்டு அகற்றி போட்டார், உன் அவமானத்தை உன்னை விட்டு அகற்றி போட்டார். நீ தனிமையை நின்று சொன்ன உன் வார்த்தை தேவன் கேட்டார். அந்த பாதிப்பு உனக்குள்ள வராதபடிக்கு தேவனுடைய பேடி அடித்து பாதுகாத்தார். பெண்ணே, நீ சொன்னது உண்மை. எங்கேயாவது சொன்னாயோ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை வந்தது. நீ சொன்னத வார்த்தை என் செவியிலே விழுந்தது. இந்த இடத்துல நான் 4 கொண்டு சேர்த்து விடலாமோ என்று எண்ணினாய். மற்ற வார்த்தை சொல்லவில்லை. அந்த தேவன் அழைத்த தேவன், உனக்காய் மரணத்தை ருசி பார்த்த தேவன், உன்னை மீட்க வல்லவர். உன்னை தற்கொலைக்குள்ள கொண்டு போகாதபடி உன்னை அழைத்து தன் கரங்களிலே பிடித்துக் கொண்டதை நீ உணர்ந்து பார்ப்பாயாக. உன் அவமானங்களை நீக்கி போட்டார். உன் மேலே வந்த நீந்தை நீக்கி போட்டார். தேவன் உனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நிமிர்ந்து நில், தைரியமா பேசு. என் தேவன் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு போதும் என்று சொல்வாயாக. தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். புரியுதுங்களா? தேவன் ஒருபோதும் நீ கைவிட மாட்டார். நீ எந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னார், நீ தனிமையிலே சொன்னாய் உள்ளத்துல, அந்த வார்த்தையை கேட்ட தேவன் உன்னை விடுவித்தார். உனக்கு மரணம் இல்லை, ஜீவனை உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பெண்ணே, கடவுளை நம்பு. அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். உன் நீந்தை நீக்கி போட்டார், உன் அவமானங்கள் நீக்கி போட்டார். உன் மேலே உன் புருஷன் சந்தேகப்படுகிறானா, அவன் சந்தேகத்தை அவனுக்கு அகன்று போக நீ ஜெபம் பண்ணுவாயாகும். தேவனை கைவிட மாட்டான். என் புருஷன் என் மீது சந்தேகப்படுகிறார், அவர் என் மீது சந்தேகப்படுகிறார். யார் சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை, தேவனை அண்டிக்கோள். தேவன் உனக்கு உதவி செய்வார். தேவனுடைய கருத்தை அங்கீகரிப்போமாக, தேவனுடைய வார்த்தையில அங்கீகரிப்போமாக. நம்முடைய விஷயங்களை அவர் மேலே போட்டுக் கொள்வார். எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், புறமே நான் என் பேரை கெட்டு பலர் இருக்கிறார். அருமையானவரே, தேவன் நம்மோடு இருந்தால் போதும். தேவன் என்னை வளமையா எடுத்து பாவித்தார். மனுஷர்கள் பேய்த்தனங்கள் கொண்டு எனக்கு விதமாக தீங்கு பேசினார்கள், அவர் எல்லாம் நரகத்துக்கு போயிருப்பார்கள் என்று நம்புகிறேன். தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்பி வாழ், ஆண்டவரை நம்பி வாழ்வு. ஆண்டவர் போது நம்மை கைவிட மாட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதரி, ஒரு வார்த்தை ஒருவனை பார்த்து சொன்னா டெலிபோன்ல செல்லுல, அது இனி நீ இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, தேவன் நமக்கு சகாயர். ஆண்டவர் போதும் கைவிட மாட்டேன். தேவனை பற்றி கொள்ளும். அவர் என் மீது கிடையாது, என் மீது தவறு கிடையாது, அவர் என் மீது கிடையாது. தேவனை அண்டிக் கொண்டு வாழுங்கள். தப்பிக்க தேவன் வழி செய்கிறார். உடனே அந்த இடங்களை விட்டு கடந்து போக தேவன் உதவி செய்கிறார். தேவன் நம்மோடு இந்த வழி நடத்துவார். நம்மை கரம் பிடித்து வேற எங்கன்னா கூட்டிட்டு போயிடுவார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டான். எத்தனையோ ஊழியக்காரர்கள் தூஷிக்கிறார்கள், அவனுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கிறது. அவன் டிபிஎம் வெளியே வந்த ஊழியக்காரன், அவன் பேயினுடைய ஆதிக்கும் அவனுக்குள்ள இருக்கான். அவன் திருடனா இருப்பான். புரியுதுங்களா? திருடனா இருப்பான். ஒரு பெட்ரோல் என் எடுத்து சொன்ன, அவனே என் பிள்ளையை நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க, உனக்கு அங்க இருக்கான் தெரியுமா? எனக்கு தெரியாது. அவன் என் மேலே சந்தேகம். அவனுக்கு எனக்கு தெரியாது. அந்த பெண்ணை நாசப்படுத்தி விட்டு ஓடி நிற்கான். எங்க போயிருப்பான்? கோயம்புத்தூருக்கு தான் போயிருப்பான். அங்க போய் எங்க நம்ம தேட? அந்த பாவம் அவனை விடாது. புத்தவனை போல பேசு. பெண்ணை நன்றாக அனுபவித்து விட்டு ஓடிவிட்டான். அந்த பாவம் அவனை விடாது. ஒரு தலைமுறை இல்லை, 2வது தலைமுறையை அவத்தால் அவனுடைய 3வது தலைமுறையை தாக்கிவிடும். அருமையான தேவன் ஜனமே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஒரு ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு பண்ணினான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணது, அவ கோபத்தை தீப்பிடித்து சேர்த்து விட்டான். தீப்பிடித்து வெந்து விட்டது. எரிந்து போனவனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஓடி போயிட்டான். அருமையானவர்கள், இதெல்லாம் பாவம். இவையெல்லாம் பாவம். நான் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். தேவன் நம்மை கைவிட மாட்டான். தேவன் நம் பிரச்சனையை அவர் மேலே போட்டுக் கொள்வார். நமக்காக வழக்காடுகளோட அவர் வழக்காடுவார். நமக்காக நீதி செய்வார். நம் சத்துருக்களை நிறுவனமாகுவார்.
மனிதனை நம்புவதை பார்க்க தேவன் பேரில் பட்டதலா இருக்கிறது நல்லது. என் வீடியோ நீங்க பார்ப்பீர்கள். அருமையானவரே, ஆண்டவரிடம் வாழுங்கள். தேவன்தான் தேவ ஜனங்களுக்கு சொந்தம். யுத்தங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. சபைகளுடைய உபத்திரங்கள் வரப்போகுது. தேவத ஊழியக்காரன் தேவனுக்கு ஊழியம் செய்வன் அகம்பாவம் கொண்டு இன்னொரு ஊழியக்காரனை தீங்கு செய்கிறான். பலவானுக்கு விரோதமா பலவானை நியமிக்கும் காலம் வரும். தேவனே அவனுக்கு சத்துருவாய் வந்து விடுவார். அவன் ஆவியை தேவன் பாதாளத்தை இறக்கி போக பண்ணுவார். அவர் கருத்தில் எடுக்கவே மாட்டார். எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் சரி, தேவன் நமக்கு சகாயம் செய்வார். தேவ சந்தன காத்திருந்து ஜோமனுங்கள். தேவனுடைய ஆசிரியப்பாராக. தேவனே எங்களை ஆசிரியத்தை காத்து வழிநடத்தி பலப்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. God bless you.